வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான சினிமா அப்டேட்ஸ் தான். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவி படத்தோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. பாண்டிராஜ் எப்பவுமே என்னென்னா உங்களுக்கே தெரியும், ஒரு படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சு படம் எடுப்பார். அதே போல் அந்த கிராமத்து கதையும் டெஃபினட்டாக உள்ளே வச்சு தான் கொண்டு வருவார். அவருடைய படங்கள் எப்போவுமே கிராமமும் சிட்டியும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும். அதிகமாக கிராமத்து மண் வாசனையோட நல்ல ஒரு யதார்த்தமான கதைக்களத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம பாண்டிராஜ். உங்களுக்கே தெரியும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைவன் தலைவி படம் ட்ரைலரை பார்த்தோம்னே என்னென்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் சேதுபதி நித்யா மேனன் காம்பினேஷன் அப்படிங்கும்போதே டெஃபினட்டாக ஒரு ஹியூமர் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ட்ரைலர் பார்க்கும்போது சிரிப்பு பயங்கரமாக வருது. இல்லைன்னா ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிட்டே ஒரு டைலாக் பேசுவாங்க. எதுக்கு எடுத்தா ஐயோ அப்படிம்பாங்க. ஸோ என்னன்னா, அந்த விஜய் சேதுபதி ஒரு புரோட்டா மாஸ்டராக இருக்காரு. நித்யா மேனனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அதே போல் யோகி பாபு காமெடிக்கு இருக்காரு. தீபா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவாக இருக்கிறாங்க. ஸோ இப்படி இப்போ ஆர்கே சுரேஷ் பார்த்தீங்கன்னா வில்லனாக இருக்காங்க. ஒரு கிராமத்தில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஜய் சேதுபதிக்கு மனைவியாக இருக்கக்கூடிய என்னன்னு சொல்கிறது, நம்ம இவங்க நித்யா மேனன் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபாக இருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏதோ பிரச்சனை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியை விட்டுட்டு வந்துடுறாங்க போல இருக்குது. ஆகாஷ வீரன் தான் இவருடைய கணவர். ஸோ விட்டுட்டு வந்துடுறாங்க போல இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனைனால. எனக்கு தெரிஞ்சு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அதுக்கப்புறம் எப்படி இவங்க ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் தெரியுது. படத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு கமர்ஷியலாக நல்ல ஒரு கிராமத்து பாணியில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சண்டைகளை ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருப்பாருங்கிற மாதிரி தான் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும்போது. எனக்கு என்னமோ டெஃபினட்டாக விஜய் சேதுபதி இந்த படத்துக்கு மிகப்பெரிய கம்பேக்காக கொடுத்துருவாரு. அதே போல் நான் இன்னொன்று சொல்லுவேன், நித்யா மேனன் வழக்கம் போல் ஸ்கோர் பண்ணி லீடில் வந்துடுவாங்க. ட்ரைலர்லேயே அவங்க தாங்க டாப்பில் இருக்காங்க. ஸோ என்றைக்குமே அவங்க ஆக்டிங் சொல்ல வேணாம், யதார்த்தமாக இருக்கும். ஸோ காத்திருப்போம். 25 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா மதராசி 50 நாள் வருது, செப்டம்பர் 5. இங்கே என்ன ஒரு அவருக்கு அழுத்தம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த 350 கோடி கொடுத்த அமரனால குறைஞ்சி இந்த படத்துக்கு ஒரு 250 கோடியாவது பிஸ்னஸ் வரணும் அப்படிங்கிறது தயாரிப்பு சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரெஷர் அப் கொடுக்குறாங்க. அதுக்காக இந்த படத்துக்கு என்னென்னா ஒரு ப்ரொமோஷன்ஸ், அதே போல் என்னென்னா வேர்ல்டு வைடில் ரிலீஸ் பண்ணி மல்டிபிள் லாங்குவேஜில் எடுக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு பேன் இண்டியாவாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ராப்பாலாக சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீமோடைய கோஆர்டினேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இவருக்கு பிஸியான ஷூட்டிங் மற்ற படங்கள் இருந்தாலும் இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற தருணத்தில் இருக்காரு. ஏன்னா அந்த ரெப்புடேஷனை அவர் மெயின்டைன் பண்ணணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. தலைவன் தலைவி 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, பாருங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது படங்கள் ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு அதை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் சினிமா நியூஸ், நிறைய 90s ரிலேட்டட் மூவிஸ், நியூ மூவிஸ் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ரிவ்யூ பண்ணுறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.